அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தாக்கா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. இந்த பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாமு, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டு, எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தாக்கா எலிஜிபிள், அதுக்கான சிலபஸ் என்ன, எங்கே படிக்கணும், இதை பற்றின நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் போவோம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இதுக்கான பார்த்தாக்கா சேல்ரி எவ்வளோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது லாஸ்ட்டாக பார்த்தாக்கா 2023 வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. அப்போ டோட்டலாக 33 வேக்கண்ட் வந்தது. இப்போ நமக்கு பார்த்தாக்கா ஆனுவல் பிளான்லேயே 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேபி இன்க்ரீஸ்னால் நிறையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, ஒரு 10 to 15 வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகலாம் மேபி. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு பிடி அசிஸ்டன்ட் போனால் எவ்வளோ சேலரி கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 to 55,000 சேலரி கிடைக்கும் ஃபார் மந்த்து. அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மற்ற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுக்கு எத்தனை வேக்கன்சி, இங்கிலீஷுக்கு எத்தனை வேக்கன்சி, மேக்ஸுக்கு எத்தனை, ஃபிசிக்ஸுக்கு எத்தனை, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு இந்த மாதிரி செப்பரேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஓவரால் வேக்கன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ரல் டர்னு, ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம், ஜென்ரல் டர்ன் உமனு, பிசி, பிசிஎம்மு, அடுத்து எம்பிசி உமனு, எஸ்சி, எஸ்சிடி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஏ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக கொடுத்துருவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா காம்படிட் பண்ணி எந்த மேஜர் வேணாலும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வரலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருமே காம்படிட் பண்ணலாம். என்னென்ன மேஜரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள், நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக 2023 வந்ததில். ஏஜ் லிமிட் notwithstanding anything contained in subsection 8 of section 20 of the TN Government Servant Condition of Services Act 2016, no person shall be eligible for appointment by direct recruitment to any of the categories specified in these rules if she has completed 40 years of the age on the 1st July 2023. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவைடட் தட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு எனி ஆஃப் த கேட்டகரிஸ் ஸ்பெசிஃபைட் இன் தீஸ் ரூல்ஸ் the age limit prescribed above shall be increased by 5 years in the respect of the candidate belonging to backward classes, பிசின்னு சொல்லுவோம், பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் பிசிஎம், most backward classes MBC, and denoted communities DNC, scheduled caste SC, scheduled tribes ST, and destitute widows of all caste. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 45 இயர்ஸ். அப்போ பார்த்தாக்கா இங்கே ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தாக்கா 40 இயர்ஸும் சரிங்களா. ஜென்ரல் கேட்டகரி தவிர பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 45 இயர்ஸும் ஏஜ் லிமிட். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏஜ் லிமிட் பார்த்தாக்கா 40, 45. 40 அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரி, பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 45. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஏ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் or its equivalent and B.Ed degree in any university recognized by University Grant Commission or its equivalent, provided that a degree should be from any one of the subjects such as என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா BA or BSc முடிச்சிருக்கணும், வித்து B.Ed முடிச்சிருக்கணும் சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் BA B.Ed ஆர் BSc B.Ed. இது முடிச்சிருக்கலாம், இதுக்கு அதிகமாக முடிச்சிருந்தாலும் நோ இஷ்யூ. ஆனால் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா BA B.Ed BSc B.Ed. என்னென்ன மேஜரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தால் எலிஜிபிள், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி.
ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பிஓஏ எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், சார் நான் பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இந்த பயோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பண்ணாக்கா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி பாட்னியில் வந்து பண்ணால் ஒரு சிலர் பயோடெக்னாலஜின்னு படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஜுவாலஜியில் வேறு ஏதாவது மேஜர் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அது ஈக்குவலன்ட் டு ஜுவாலஜி ஆர் ஈக்குவலன்ட் டு பாட்னி ஆர் ஈக்குவலன்ட் டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் டு பி ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் அண்ட் சப்மிட் எவிடன்ஸ் ஃபார் த ஈக்குவலன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர். அதுக்குன்னு வந்து பண்ணாக்கா ஒரு ஜிஓ இருக்கும். அந்த ஜிஓ வந்து பண்ணாக்கா நம்ம அப்ளிகேஷன் டைமில் வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணாக்கா இதுவும் முடிச்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10+2+3 சரிங்களா? அதாவது 10th வரைக்கும் முடிச்சிருக்கணும், அடுத்தது +1 +2 முடிச்சிருக்கணும், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா டிகிரி முடிச்சிருக்கணும், +2 அதாவது வந்து பார்த்தா 2 or 1ன்னு சொல்லுவோம். அதை பிஎட் வந்து பண்ணால் 2 இயர்ஸோ இல்லை 1 year பிஎடோ முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா எலிஜிபிள். அடுத்தது ஸோ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இப்போது வரக்கூடிய அந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எழுதுனீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தது, அதே தான் இவங்களுக்கும் வந்து பண்ணாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அடுத்து நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மொத்தம் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நான் சிலபஸ் உங்களுக்கு அடுத்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 150 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 150 கொஷினில் எந்தெந்த மேஜர்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னாக்கா, நம்ம சயின்ஸ்லேருந்து 24 கொஷின்ஸ் வரும், மேக்ஸ்லேருந்து 24 கொஷின், தமிழ்லேருந்து 16, இங்கிலீஷ்லேருந்து 16, ஜியாகிரஃபிலேருந்து 10, பாலிட்டிலேருந்து 10, ஹிஸ்ட்ரிலேருந்து 10 அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சைக்காலஜிலேருந்து ஒரு 30. ஸோ இப்போ மொத்தமாக சேர்த்தா நமக்கு வந்து பண்ணாக்கா 150 கொஷின்ஸ் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த பிஓ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா இந்த பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக இந்த சிலபஸ் தான் இப்போதைக்கு நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 150 மார்க்கு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். யூனிட் 1 வந்து பண்ணாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா சங்க இலக்கியங்கள், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டு தொகையும் தொகுப்பு முறையும், அடுத்தது ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா தமிழை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போது இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கு, சரிங்களா? ஸ்கூல் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 6th to 12th வரைக்கும், இப்போ கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இதில் ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் எங்கே கவர் ஆகுதோ அதை வச்சு படிக்கலாம். ஆர் சரிங்களா, உங்களுக்கு வந்து பண்ணாக்கா தமிழுக்கு ஒரு புக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னாக்கா தேவிரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவிரான்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த தமிழில் எத்தனை கொஷின் வருமோ அத்தனை கொஷின் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். படித்தா 6th to 12th படிக்கணும் அப்படின்னா தேவிரா புக்கை வாங்கி வச்சுன்னு படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் முடிச்சுட்டு தேவிரா புக்கு படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா யூனிட் 2. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸு, பொயட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா, கிராமர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கிராமர் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா இதுக்கு நான் என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பண்ணாக்கா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டேட்டா அனலிசிஸு, அதுக்கடுத்து பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா மேக்ஸில் சரிங்களா உங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தால் கணியன் அப்படின்னு ஒரு புக் இருக்கும்.
சரிங்களா. கணியன் அப்படின்னு புக் இருக்கும், வால்யூம் 1 அண்டு வால்யூம் 2 இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கணக்கும் வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா கரெக்டாக போட்டுடலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணும். அகைன் வந்து பண்ணாக்கா 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு படிக்கணும். இப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது மேக்ஸை பற்றி. எவ்வளோ ஷார்ட்டாக வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணிக்கலாமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பண்ணாக்கா ஜென்ரல் சயின்ஸ், நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கு தான். 6th to 12th வரைக்கும் படித்தா போதும். வேறு எதுவும் நீங்கள் புதுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு இதை தாண்டி வேறு எதுவும் கேட்கவும் போகிறது கிடையாது. அடுத்து வந்து பண்ணாக்கா ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிலபஸ்ஸு. ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கு தான். ஸோ அகைன் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க, லோக் அதாலத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண இந்த மாதிரி நம்ம சிலபஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ படிச்சுக்கணும். ஸ்கூல் புக் கவர் ஆகலை அப்படின்னாக்கா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இதை பற்றி. ஸோ அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்கா ஜியாகிரஃபி தான். ஸோ ஸ்கூல் புக்கு தான் வந்து பண்ணாக்கா அகைன் பேசிக். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் டோட்டலாக வந்து பண்ணாக்கா நமக்கு 10 மார்க் இருக்குது. சரிங்களா. அந்த 10 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு 6 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து பண்ணாக்கா பிடிஎஃப்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தமிழ் மீடியம் அவைலபிள் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள் இருக்குது. ஸோ டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1 hour. ஸோ இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், 1 hour இல்லை ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 10 out of 10 வாங்கிடலாம். அடுத்தது இப்போ தான் டெட் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க பாருங்கள், சைல்டு சைக்காலஜி அண்டு பெடகாகி கொடுத்துருக்காங்க 30 மார்க்கு. ஸோ ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, சோசியல் எமோஷனல் மாரல் டெவலப்மெண்ட்டு, லேர்னிங், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸு, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டு, மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அண்ட் கைடன்ஸ் கவுன்சிலிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா நமக்கு டெட்டு சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இதில் எவ்வளோ மார்க் வரும்னா 30 மார்க் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பண்ணாக்கா நாகராஜநாதர் புக்கு. சரிங்களா. மேக்ஸிமம் நாகராஜநாதர் புக்கு. ஸோ இதை நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்றவங்க வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கள் புக்கை படிங்க. சரிங்களா. யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா இது படிக்க முடியும் என்னால் அப்படின்னு தோணுதோ அவங்கெல்லாம் எஸ்கே மங்கள் புக்கு படிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய கவர் ஆகும் எஸ்கே மங்கள் புக்கிலேருந்து. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. ஸோ இதில் என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னேன், அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு சொன்னேன், என்ன மேஜர் எலிஜிபிள் சொன்னேன், அதே மாதிரி ஏஜ் லிமிட் அதுவும் சொல்லிட்டேன், எலிஜிபிள் சப்ஜெக்ட் லிஸ்ட்டு அதுவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு சிலபஸ் அதையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். ஸோ வேர்ஸ் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் நான் எனக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது ஒரு 50 மார்க் வரும். சரிங்களா. அதை விட்டுருங்க, அது ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் தான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 150 கொஷனில் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு 100 அபோவ், சரிங்களா, அப்படி இல்லைனா 110 அபோவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அதுவும் வந்து பண்ணாக்கா டாப் 10க்குள்ளவே நீங்கள் வந்துடலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா ஸோ இந்த 105 அந்த ரேஞ்சு தான் வந்து பண்ணாக்கா வந்தது. அந்த 32 வேக்கண்ட் இருந்தது இல்லையா அதுலேயும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்படிஷன் வந்து பண்ணாக்கா லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே நிறைய பேர் நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள். ஸோ பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டால் அது வேக்கன்சி ரொம்ப கம்மி, ஸோ அதுக்கு படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணாக்கா ஒதுங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா படிக்கலாம். படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வின் பண்ண முடியும். வின் பண்ணது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாகவும் இந்த பிஓ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.